ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேர்ள் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ப்ரெக்னென்சி மாதிரி எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ மழைக்காலம் வேற ஆரம்பிக்க போகுது. இது வந்து யாரோட ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னா என்னோட அக்கா இருக்காங்க, அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான். ரீசெண்டாக இப்போ தான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்தாங்க இப்போ. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ August 28 வந்து அவங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்தாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில் பார்த்தா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட வந்து நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனலில். நீங்கள் அதையும் பார்க்கலாம், அதையும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாய் பேபிக்கு கேர்ள் பேபிக்கும் என்ன சிம்டம்ஸ் அதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு பாய் பேபி தான், ஸோ அதோட சிம்டம்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. அண்ட் எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்தும் ஸோ அதெல்லாம் நான் போடுறேன். எனக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹாய், இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ என்ன அப்படின்னா எங்கள் அக்காவோட கேர்ள் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான். இது எப்போ எடுத்தது அப்படின்னா டெலிவரிக்கு ஆக போகிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் தான். ஸோ லிக்விட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டாக்டரே சொன்னாங்க உங்களுக்கு பேபி மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. பேபி வந்து ப்ரீத்திங் பண்ணுறது, ஃபெடல் டோன் மூமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. வாட்டர் லெவல் ஓகே கூட தான் இருக்குது. கூட மீன்ஸ் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு லெவல் சொல்லுவாங்க 6 to 25 கிட்ட இருந்தால் வந்து வாட்டர் லெவல் வந்து கரெக்டான நார்மல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்காவுக்கு வந்து 16 இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதில் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன இதில் போட்டிருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்களுக்கு வந்து ப்ளசண்ட்டாக வந்து ஃபண்டல் போஸ்டீரியர், எங்கள் அக்காவுக்கு வந்து ஃபண்டல் போஸ்டீரியராக வந்து இருந்தாங்க ப்ளசண்ட்டாக. பட் ஆனால் எனக்கு வந்து பாய் பேபிங்கிற எனக்கு வந்து ஆன்டீரியர் ஃபண்டோ ஆன்டீரியர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தாங்க. எங்கள் அக்காவுக்கு வந்து போஸ்டீரியர் இருந்தாங்க. அது ஃபெடல் சரிவி பார்த்திங்கன்னா செப்பாலிக் ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கன்னா செப்பாலிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ தலை வந்து நல்லா திரும்பிடுச்சு. ஏன்னா டெலிவரி ஆக போகிறதுக்கு கரெக்டான ஒரு ப்ரெசன்டேஷனில் பேபி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. அடுத்தது வந்து ஸ்பைன் டு மெட்டர்னல் லெஃப்ட் ஆன்டீரியர். ஸ்பைன் வந்து என் பேபியோட ஸ்பைன் வந்து ஆன்டீரியர் என்னென்னா முதுகு பக்கம் வந்து திரும்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து திரும்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணேன். கார்டியக் ஆக்டிவிட்டி நார்மல், ஏன்னா அவங்களோட வந்து ஹார்ட் பீட் லெவல் வந்து நார்மலாக இருக்குது. அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 145 pm/MTன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா 145 இருக்கும்போது வந்து கேர்ள் பேபிக்கு வந்து கரெக்டான ஒரு கார்டியாக் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஃபெடல் மூமெண்ட் வந்து ப்ரெசென்ட். இப்போ வந்து பேபிக்கு வந்து ப்ரெசென்ட்டில் வந்து நல்லா அழகாக க்யூட்டாக இருக்காங்க, எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்கும். அம்பிளிக்கல் கார்டு வந்து 2 ஆன்டீரியர் 1 வெயின் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அம்பிளிக்கல் கார்டு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து என்னென்னா ஸ்பைனு, லங்ஸு, 4th chamber வந்து ஹார்ட்டு, ஸ்டொமக்கு, கிட்னி எல்லாமே நார்மல் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி வாட்டர் லெவலுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. பேபி 2 weeks முன்னாடி என்னென்னா எஸ்டிமேட் வெயிட் வந்து என்னென்னா 3.1 kg ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து என்ன 460 grams. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் ப்ளஸ்லையும் இருக்கலாம், 460 கிராம் கூடயும் இருக்கலாம், 460 கிராம் குறைச்சும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அக்காவுக்கு வந்து டெலிவரி டேட் பார்த்திங்க அப்படின்னா எல்எம்பி வந்து அவங்களுக்கு டேட் எல்எம்பி மீன்ஸ் அவங்க வந்து பீரியட்ஸ் குளிச்ச நாள் 10/12/2024. இதுவே வந்து இது வந்து எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 37 weeks 3 days கரெக்டாக வந்து இவங்களுக்கு 37 weeks 3 days தான் வந்து இந்த இது எடுத்தாங்க. இது வந்து எல்எம்பி வந்து அவங்களுக்கு இடிடி டேட் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 16/9/2025. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த லேட் பீரியட் அது மாதிரிலாம் இருக்குங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நாள் மட்டும்தான் தள்ளி போயிருந்துச்சு 17/9/2025. பட் ஆனால் வந்து அக்காவுக்கு வந்து டெலிவரி ஆனது எப்போனா August month 28 டெலிவரி ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சி செக்ஷன் தான் ஆனாங்க. ஏன்னா ஃபஸ்ட் பேபியுமே வந்து அக்காவுக்கு வந்து சி செக்ஷன் தான் பண்ணாங்க. ஸோ அதனாலுமே செகண்ட் பேபியுமே வந்து சி செக்ஷன் தான் பண்ண முடியும். ஏன்னா நார்மலுக்கு ட்ரை பண்ணாங்க. டாக்டர் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா நார்மலுக்கு ட்ரை பண்ண முடியாது, அந்த தையல் வந்து கொஞ்சம் இதாகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தையல் வந்து விட்டு போயிடும், உங்களுக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும் நார்மலுக்கு ட்ரை பண்ணால் அப்படிங்கிற காரணத்தினால அக்காவுக்கு வந்து சி செக்ஷனே திரும்பி பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா பேபியோட அந்த பிக்சர் தான் எங்களுக்கு காமிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பிக்சர்லேயே வந்து காமிச்சோம்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த பிக்சர்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. அதுலேயுமே வந்து நல்லா தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பேபியோட அந்த ஸ்பைன் வந்து நல்லா தெரியும், முதுகெலும்பு வந்து அழகாக தெரியும். பேபியோட ஃபேஸ் வந்து ஃபியூச்சர்ஸ்
பேபியோட அந்த ஃபேஸு, ஃப்யூச்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இதுலயே எங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வாட்டர் லெவல் வந்து 16.2 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா 4 டைப்பாக வந்து அது பிரிப்பாங்க. இந்த ரைட் சைடு, லெஃப்ட் சைடுன்னு போட்டு 4 சைடுமே பிரித்து பார்த்ததுல வந்து எல்லாமே ஈக்குவல் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் வந்து மென்ஷன் பண்ணி 16.2 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. ஏஎஃப்ஐ வாட்டர் லெவல் வந்து லிக்விட் வந்து நார்மல்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எதுக்கு இது வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்டர் லெவல் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. வாட்டர் லெவல் வந்து நம்மளுக்கு செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து குறைஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துன்னா, எனக்கு வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஏன்னா நான் வந்து வாட்டர் லெவல் வந்து நான் எடுக்கவே இல்லை. நீங்கள் லாஸ்ட்டு 9th மந்த் லாஸ்ட்டில் போகிறப்ப எல்லாமே வந்து டாக்டர்கிட்ட போகிறப்பெல்லாம் நீங்கள் வாட்டர் லெவல் செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து குறையாமல் கரெக்டாகவே இருக்கும். ஏன் வாட்டர் லெவலுக்கு செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து பர்சனலாக டாக்டர் வந்து வாட்டர் லெவல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, உடனே வந்து சி செக்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம நார்மலுக்கு ட்ரை பண்ணாலும் வாட்டர் லெவல் கம்மியானால் உடனே நம்ம சி செக்ஷன் பண்ணி விட்றாங்க. அந்த ஒரே காரணத்தினால தான் சொல்கிறேன். 9th மந்த் போகிறப்பெல்லாம் டாக்டர் மறந்துட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் லெவல் செக் பண்ணுங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா நம்ம நார்மலுக்கு ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி வெயிட்டுமே, பேபியோட வெயிட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சடனாக நீங்கள் வந்து இந்த பயிர் வகைகள் அதெல்லாம் சாப்பிடும்போது வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நார்மல் டெலிவரிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து பேபி ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அது மாதிரி தண்ணி நிறையா குடிங்க, இளநீர் நிறைய எடுத்துக்கோங்க. உங்களோட வாட்டர் லெவலை வந்து கரெக்டாகவே மெயின்டெனன்ஸ்லேயே வச்சுக்கோம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து பேபி நல்ல கலராக பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய கொய்யாக்காய் சாப்பிடுங்க, நிறைய வந்து கமலா ஆரஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.